அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலி எது சம்மந்தமானதுன்னா, நான் ரொம்ப நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இது இன்றைக்கி நடக்க போகுது. கந்த சஷ்டி 2ஆம் நாள் மகாலட்சுமி தெய்வ குழந்தை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாகவே இந்த குழந்தைக்காக எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் இந்த குழந்தைக்கு மிஷின் கொடுத்தாச்சுன்னு எத்தனையோ பேர் கேட்டிருக்கீங்க. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 68 தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து மிஷின் கொடுத்துருக்கேன். அதில் 2 பேருக்கு வந்து காக்லியர் மிஷின். இந்த 68 குழந்தைங்களுமே வந்து நான் தேடி போய் கொடுத்தது. நான் வந்து எனக்கு அந்த கர்மாராய்ச்சி என்ன உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளா போய் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் அந்த விஷயம் இயற்கையாக நடக்கிறதுக்கும் இல்லை அந்த விஷயம் நடத்தி ஆகணும் நம்ம தூண்ட போகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதில் 2ஆவதாக நடக்கிற வித்தியாசம் தான் இந்த மகாலட்சுமி தெய்வ குழந்தை. இது வரைக்கும் நான் பாம்பசுவாமி கோயில் எல்லாமே நான் போய் அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்த்து மிஷின் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி நடந்துச்சு. இதில் மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு மட்டும் அந்த தடங்கள் வந்து நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 68 குழந்தைங்களுக்கு கொடுத்த தடங்கள் வந்து இந்த குழந்தைங்க அந்த மாதிரி வேறு யாருக்கும் வரவே இல்லை. அவ்வளோ தடங்கள். ஏன்னா 16ஆம் தேதி தீபாவளிக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு எப்படியா கொடுத்துருன்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். டெல்லியில் கொரியர் வந்துருச்சு. டெல்லி டு சென்னை வர வேண்டிய சூழ்நிலை வந்து கொரியர் தள்ளி போகுது. கடைசியில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தீபாவளி முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை கொடுத்துடலாம் அப்படின்றப்போ அந்த மிஷின் இன்ஸ்டால் பண்ணுற ஆஃபீஸர் வந்து இல்லை, சென்னையிலேயே ஒருத்தர் தான் இருக்காராம். அதுக்கப்புறம் அவரு கேட்டால் அவர் 1 வாரம் ஆகிட்டார். என்னடா இது இப்படி 1 வாரம் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண இருக்கும்போது கரெக்டாக நேற்று கந்த சஷ்டி முதல் நாள் நான் அந்த அம்மாக்கிட்டையும் ஷீலா மேடம்னு இருக்காங்க, அவங்களும் பெரிய முருக பக்தர். அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, என்ன சார் இவ்வளோ தடங்கள் ஆகுது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னா, மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு வந்து முதல்ல ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் சொல்லணும். இது வந்து ஒரு உதாரணமாக தான் சொன்னேன் தவிர இதில் வந்து எதையும் நான் சுட்டி காட்டவோ இல்லை வந்து எதையும் குத்தி காட்டவோ இல்லை. இது தாமதமானதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க. இந்த மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு வந்து கொடுக்குற மிஷின் வந்து எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு சிறிய தொகை கிடையாது, பெரிய தொகை. ஏன்னா அது தலைக்குள்ளே காக்லியர் உள்ள மிஷின் வச்சு அதுக்கப்புறம் வைக்கிறது ரொம்ப பெரிய பொருட்செலவு. சரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ மகாலட்சுமி தெய்வ குழந்தை எப்படி என் வாழ்க்கையில் வராங்கன்னா, நான் வந்து காதிகளாத ஒரு பள்ளிக்கு போயிட்டு வேறு ஒரு உதவி செய்ய போகிறேன். அப்போ இந்த அம்மா ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. நான் கேட்டேன், எதுக்காக நிற்கிறேன்? இல்லை ஃபோட்டோ எடுக்கணும்னு நிற்கிறேன். நான் உங்களை ரொம்ப நாளாக 1 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், உங்களுக்கு நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள், என் பொண்ணு தெய்வ குழந்தை தான், இந்த மாதிரி இந்த மிஷின் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எனக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே கண் கலங்கிடுச்சு. கிட்டத்தட்ட என் பொண்ணு மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணு சாதனை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நான் அந்த குழந்தைகிட்ட வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக உங்கள் குழந்தைக்கு மிஷின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அதுலேருந்து எடுத்த எல்லா முயற்சியும் தடைப்பட்டே இருக்குது. ஒரு பக்கம் மிஷின் தயாராகி வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியாமல் மூக்கிலேருந்து ரத்தம் வந்து போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதை தாண்டியும் திரும்ப வருது. ஆனால் முதல் தடங்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த இயற்கை எப்போ அனுமதிக்குதோ அப்போ தான் வந்து எல்லாமே நடக்குன்றதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். இயற்கைகிட்ட எதையுமே நம்ம தட்டி பறிக்கக்கூடாது, இயற்கை கருணையோடு நம்ம கொடுக்குறத வாங்கிக்கணும்ட்டு. அப்போது ஒரு முருகபக்தி சகோதரி, அவங்க கேன்சர் பேஷண்ட்டு, தன் வாழ்நாள இறுதி காலங்களில் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களா வாண்டடாக தான் வந்து கேட்டாங்க. நான் வந்து எல்லா நேர்காணையும் சொல்லுவேன், நீ யாருமே உதவி பண்ணுங்க நான் போய் கேட்க மாட்டேன் சார். ஏன்னா யாரோட தலையெழுத்தையும் கர்மாவை நம்ம மாற்றக்கூடாது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து தர்மம் யார் வேணாலும் செய்யலாம், புண்ணியம் எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு பார்வையற்ற ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணதும் ஒரு பெரிய புண்ணியமான செயல். அது நீங்கள் ஏன் மூலயமா பண்ணல கூட உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு விதி அனுமதிக்கும்போது பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அப்போ இவங்க சொன்னோடனே நான் அவங்ககிட்டையும் கேட்குறேன், இந்த ஒரு விஷயத்துல தான் வந்து நான் முருகர் உத்தரவை மீறி செயல்பட்டது. ஏன்னா இல்லைன்னு எப்பயுமே முருகர்கிட்ட எழுதி போடும்போது இல்லைன்னு வந்துச்சு. ஆனால் நான் மீறி வந்து அவங்க எனக்கு அவ்வளோ கண் கலங்கி சொன்னாங்க என்கிட்ட, நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன்னு சொல்லி. அந்த ஒரு இடத்துல வந்து நான் முருகர் உத்தரவை மீறினதை வந்து நான் இப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய தெய்வ குற்றமாக தான் பார்க்குறேன். முருகர் என்ன சொன்னாரோ செய்யணும். ஆனால் அந்த இடத்துல நான் முருக பக்தியோட முகத்தை தான் பார்த்தனே தவிர முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு, சரி உதவி போகுது, இந்த குழந்தைக்கு எப்படியோ உதவி கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவங்ககிட்ட நான் ஒத்துக்கிறேன். அவங்களும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அவங்க பண்ணக்கூடிய ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்கன்னு எனக்கு செய்தி கேள்விப்படணும். பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஆமன் இல்லைன்னு நம்ம எழுதி போடப்போ வேண்டான்னு வந்ததை நம்ம மீறி பண்ணமே, இப்படி ஒரு செயல் ஆயிடுச்சேன்னு சொல்லி எனக்கு பெரிய வருத்தம். அதுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ தடங்கல்களாகி ஒரு வழியாக கடைசியாக வந்து இன்றைக்கி வந்து மிஷின் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் கோவிந்த் சார், அப்புறம் திருச்செந்தூரில் ஒரு முருக பக்தர், இவங்க எல்லாருமே பெரிய உதவி பண்ணாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க ஆத்மார்த்தமாக. பல தடைகளை தாண்டி இன்றைக்கி கந்த சஷ்டி 2ஆம் நாள் வியாழக்கிழமை, இன்றைக்கி மிஷின் கொடுக்க போகிறோம் 23ஆம் தேதி. அதுக்காக வந்த இடம் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு பெரிய மாற்றம் தான். ஏன்னா இப்போ கொடுக்க போகிறது பச்சையப்பன்னு சொல்லி அவர் ஐயா வந்து வேறு ஒருத்தர் பண்ண வேண்டியது அவர் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. இந்த மெட்ராஸ் இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த தெய்வ குழந்தை மிஷின் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து முருகப்பெருமான்ட்ட உத்தரவு கேட்கும் போது முதல் உத்தரவு என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்றது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அதை மீறி போகாதீங்க. ஏன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் முருகர் வச்சுருப்பாரு. அந்த மாதிரி தான்
இந்த முருகபக்தி சகோதரி கேன்சர் பேஷண்ட் செய்ய வந்து நான் இல்லைன்னு உத்தரவு வந்து கேட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தடங்கலானதுக்கு ஒரு பெரிய உதாரணம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி தெய்வ குழந்தை மகாலட்சுமி விஷன் கொடுக்க போகிறோம். வாங்க கொடுப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.